விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் தோட்டத்து பூமிங்க. ஆனால் கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லை, போர் மட்டும்தான் இருக்குது. அதனால் தோட்டக்காடு தோட்ட நிலம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது தடம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 15 அடி மண் தடங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 400 அடி தூரம் வரணுங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 400 அடி தூரத்துக்கு 15 அடி மண் தளத்தில் வந்தோம்னா காடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா காடு. காட்டினுடைய இந்த வண்டித்தோட 5 அடியினுடைய ரோடு பேஸ் தடத்து பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி வருங்க. பாருங்க, அந்த புல்லுக்காரனை முளைச்சிருக்குதுங்களேங்க, அதிலிருந்து இந்த தென்னை மரம் பொலி வரைக்கும் ஒரு 150 அடி வருங்க. நீளம் பார்த்திங்கன்னாங்க அந்த லாஸ்ட்டு தென்னம்பிள்ளை அந்த மாடு மேய்ச்சிட்டு அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 மூலை எதுவும் கட் ஆகலை. காடு ஒரு செவ்வாய் டைப்பில் இருக்குது. காடு வடக்கு செருவில் இருக்குது. மண் நல்ல மண்ணுங்க. இதில் தீ வச்சு அரிச்சிருக்கிறாங்க. இது சாம்பல். இதை பார்த்துக்க இது மண்ணுன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் மண் நல்ல மண்ணுங்க. மகிழி மண், நல்ல மஞ்சள் விளையிற பூமி. வாழை இதை பார்க்குறீங்க தோப்பு பக்கத்துலாம். பாருங்கள், தோட்டம் இதாக இந்த ஏரியா. இதுக்கு போரு நல்ல ஒரு போரு, தண்ணி சர்வீஸ் பட்டையான சேர தண்ணிங்க இதெல்லாம். போருங்க, போரில் நல்ல தண்ணி. இந்த 3 ஏக்கராவுக்கு இந்த போர் தண்ணியை கட்டிக்கலாங்க. அதாவது காட்டுக்காரருக்கு பக்கத்துலேயே வேறு பக்கம் காடு இருக்குது. இந்த போர்லேருந்து தண்ணி அங்கே போகுதுங்க. அந்த காட்டில் இருக்கிற சர்வீஸ் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குபேர மூலம் தடத்து மேலே வந்துடுங்க. அந்த தேக்கு செடி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குபேர மூலை. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அக்னி மூலைங்க. எந்த மூலையுமே கட் ஆகலை. ஒரே செவ்வாய் டைப்பில் 4 மூலையும் வந்துடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி காடு எது கிராஸ் எல்லாம் வராதுங்க. எல்லாம் ஒரு நேருக்கு நேராக தான் போகுது. இந்த பக்கம் மேவக்கம் பார்த்திங்கன்னா அந்த வாழை ஒழுக்கத்துக்கு நேராக அந்த பெரிய தென்னை மரத்து வரைக்கும் போயிடுருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வாழை ஒழுக்கத்துக்கு அந்த மாடு கட்டிக்குது பாருங்க. அந்த மாட்டுக்கு அந்த பக்கம் அந்த பெரிய தென்னை மரத்தில் அந்த கரண்டை கம்பட்டு வர்றதுக்கு அது வரைக்கும் ஒரே நேராக போய்க்குதுங்க. எந்த மூலையுமே கட் ஆகாது. ஒரு செவ்வாய் டைப்பு ஒரு எல்லாம் குறை போட்டு வச்சுட்டாங்க விவசாயம் பண்ணாமல். மற்றபடிக்கு காடு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. காட்டு மலையில் லைனுக்கு இது எதுவுமே போகலைங்க. நல்லா சுத்தபத்தமாக இருக்குது. சரியாக 3 ஏக்கருங்க. இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துலேயும், நம்ம தம்பிக்கிளையன் கோயில் இருக்குதுங்களா, அங்கே அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்பிபி தண்ணி பாசன வசதியும் உண்டு. ஆற்று தண்ணி கனெக்ஷன் இல்லைங்க, எல்பிபி மட்டும் இருக்குது. அது போக இந்த போர் இருக்குது. ஆனால் சர்வீஸ் இல்லைங்க, சர்வீஸ் வாங்கிக்கணும். கிணறும் இல்லைங்க, அதெல்லாம் நம்ம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 80 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. ஒரு ஏக்கர்னுடைய விலை 80 லட்சம் சொல்கிறாரு. நேரில் பேசிக்கலாங்க, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடம் பார்த்திங்கன்னா மண் தடம் 15 அடி தடம் மட்டும்தாங்க. ஒரு 400 அடிக்கு வரணும். இது அந்த காட்டினுடைய டீட்டெயில்ஸு, விளக்கம். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் சந்தேகம்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கூப்பிடுங்க. நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் உங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லைக் பட்டனை ஒரு அமுத்து விடுங்க. லைக் போட மாட்டேங்கிறீங்க. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற தோப்பெல்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குது. இந்த பக்கத்தினுடைய அடிமரத்தினுடைய வித்து பாருங்கள்.
நல்ல மரம் வந்து நல்லா தரமாக உறுதியாக இருக்குது. இந்த ஏரியா வந்து நல்ல ஏரியாங்க, தண்ணி ஏரியா. அதனால் அதில் அந்த குறையும் இல்லை. காடும் வந்து நல்லா வடக்கு சருவாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தென்னை மரத்தில் தான் அக்னி மூலைங்க, அது அதுக்கு பேர மூலை. காட்டினுடைய டைப்பில் செவ்வாய் டைப்பில் நல்லா வாஸ்துப்படி வந்ததுங்க, எந்த மூலையும் கெட்டாக்காது. ஒரு தடமும் ஒரு 15 அடி மணத்தடம் தான். மேலே இருக்கிற பூமியெல்லாம் பாருங்கள், கரும்பெல்லாம் பாருங்கள், அருமையாக போட்டுக்கிறாங்க. விவசாயத்துக்கு வந்து எந்த குறையும் இல்லை, நல்ல ஏரியா. வேறு ஏதாவது சந்தேகம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கூப்பிடுங்க. நன்றி, வணக்கங்க.